எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோவை பிரியா சமையல். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் கொண்டாடலான்னு நம்ம பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு சித்திரக்கனி எப்படி கொண்டாடலான்னு தெரியுங்க. ஆனால் இப்போ இருக்கிற யங்கஸ்ட்டுக்கெலாம் தெரியாதுங்க. அதனால் நான் எப்படி கொண்டாடலான்னு சொல்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டுனா சித்திரக்கனின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு தான் சித்திரை ஒன்றுனா நீங்கள் முதல் நாளே வீடெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் நல்லா கழுவிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க. சாமி போட்டாலாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கும் பொட்டு வச்சுக்கோங்க. பூஜை சாமான் எப்படி ஈஸியாக கழுவலான்ட்டு நான் லிங்க் தரேங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. சித்திரக்கனிக்கு முதல் நாள் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி ரூமில் ஒரு தாம்பாள் தட்டில் மா, பலா, வாழை இந்த முக்கனியும் கண்டிப்பாக வைக்கணுங்க. பலாப்பழம் பெருசாக தான் வாங்கி வைக்கணும்னு இல்லைங்க, பாதி பழம் வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 5 சொலை வச்சாலும் போதுங்க. அப்புறம் உங்களுக்கு விருப்பமான பழம்லாம் வச்சுக்கலாங்க. ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, மாதுளை இதெல்லாம் வச்சுக்கலாங்க. கூடவே வெத்தலை, பாக்கு, ஒரு எலுமிச்சைப்பழம், பூவு இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற தங்க நகை ஏதோ 1 2 வச்சுக்கோங்க. ஒரு குண்டுமணி தங்கமாச்சு கண்டிப்பாக சாமிக்கிட்ட வைங்க. அப்புறம் ஒரு தட்டில் ரூபாக்கட்டு இல்லைன்னா நீங்கள் 10, 20, 5 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா இந்த மாதிரி பணத்தெல்லாம் லைனாக அடிக்கிட்டு அது மேலே கொஞ்சம் சில்லறை பைசாவும் போட்டுக்குங்க. இதை எல்லாத்தையும் வச்சுட்டு முக்கியமாக ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. பொட்டு வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு ஒரு தங்க செயின் இருந்தால் தங்க செயின் போட்டுக்குங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு பூ மட்டும் வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடியை தட்டில் பழம், பணம் எல்லாம் வச்சுருக்கும்ல அது பக்கத்தில் வச்சுடுங்க. அந்த கண்ணாடியில் அப்படியே இதெல்லாம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. சித்திரக்கனி அன்னைக்கு நம்ம காலையில் எழுந்த உடனே நேராக போய் சாமி ரூமில் அந்த தட்டில் வச்சுருக்கிற பணம், பழம் இது எல்லாத்தையும் அந்த கண்ணாடி வழியாக பார்க்கணுங்க. அப்படியே அந்த கண்ணாடி வழியாக நம்ம முகத்தையும் பார்க்கணுங்க. அப்படி பார்த்தோம்னா நமக்கு நீண்ட ஆயுள், வற்றாத செல்வம் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம மட்டும் பார்த்தா போதாதுங்க, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரையும் இந்த மாதிரி பார்க்க சொல்லுங்கள். சித்திரக்கனி அன்னைக்கு நம்ம தூங்கி எழுந்தோடனே நேராக போய் இதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம குளிக்க போய்க்கலாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் பூஜை ரூமில் போய் விளக்கு ஏற்றிட்டு உங்களால் முடிஞ்சால் ஏதோ ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க. சில பேர் படையெல்லாம் போடுவாங்க. சாம்பார் சாதம், கூட்டு, மாங்காய் பச்சடி, முக்கியமாக அவியல் செய்வாங்க. மாங்காய், கருணக்கிழங்கு, கொத்தவரங்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி 7 வகை காயெல்லாம் போட்டு அவியல் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பழக்கம் இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்படின்னா ஏதோ ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிட்டுக்குங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையில் நம்ம ஆசீர்வாதம் வாங்கி கை நீட்டம் வாங்கிக்கலாங்க. கை நீட்டம்னா என்னன்னா, நம்ம பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கொடுக்குற 10, 100, 500 இல்லை 2000 எது கொடுத்தாலும் நம்ம சந்தோஷமாக வாங்கிட்டு அந்த பணத்தை நீங்கள் பீரோலையோ இல்லை உங்கள் பர்சுலையோ ஒரு வருஷம் ஃபுல்லாக பத்திரமா வச்சுக்கினீங்கன்னா, செலவு பண்ணாமல் வச்சுக்கினீங்கன்னா பணம் நிறைய சேரும் சொல்லுவாங்கங்க. இதே மாதிரி சித்திரக்கனி நீங்கள் கும்பிடுங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பணம் காசெல்லாம் கஷ்டம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.